புரட்டி போட முடியாது. ஆட்சியாளர்களுக்கு எப்பயுமே மதம் வந்து முட்டை போடுற, அது தங்க முட்டை போடுற வாத்து. இப்போ இந்த மதங்களை கரப்ட் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இவங்க வந்தது எல்லாமே பாருங்கள், இந்த வெள்ளையர்கள் வரும்போது தங்களுடைய அந்த ரோமன் கேத்தலிக் மதத்தையும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. மதத்தை வந்து இவங்க ஒரு டூலாக மட்டுமே தான் பயன்படுத்தினாங்க. அதை ஆன்மீகமே இவங்க ஒரு காலத்துலேயும் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா அந்த ஆன்மீக நெறிமுறை என்ன சொல்லுது, வாக்குறுதி கொடுத்தா மீற சொல்லுதா? ஆனால் அந்த வெள்ளைக்காரங்க வாக்குறுதி கொடுத்து எத்தனை வாட்டி மீறி இருக்கிறானு. இவனுங்களை பேச்சை நம்பி இது வரைக்கும் எவனாவது வாழ்க்கையில் உருப்பிட்டுருக்கானுங்களா? இது எல்லாமே துரோகமும் பண்ணிக்குவானுங்க. ஒரு பக்கம் மிஷனரியும் வச்சுக்குவாங்க. இந்த அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ஆன்மீக பாதிரியார்களும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் உதவி வந்தால் இப்போ அதே நிலையில் இன்றைக்கி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கீழேயும் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதான் பாருங்கள், அகீதாவுக்கு தான் பேரம் பேசியிருக்காங்க. அந்த அகீதா டீலிங்க்கு ஒத்துக்காமல் தங்களுடைய நாடே இவங்க பலி கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? அப்போ அதாவது வச்சிருக்கிறது ஓட்ட உடச்சல் அக்கீதா தான், ஆனாலும் அது பெருசு. புரியுதா? அந்த மதத்திற்காக அவங்களுடைய அந்த உயிர்களையும் இதையும் தியாகம் கொடுத்து அதை வந்து அவங்க காப்பாற்றியிருக்கிறாங்க. அதை வந்து காம்ப்ரமைஸ் வந்து அவங்க பண்ணிக்கவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 92 அந்த உக்ரைனு தனியாக இந்த மாதிரி போனதுனால அதுக்கப்புறம் இது ஒரு பண்ணி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2012 சிரியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அதாவது இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்குது, இஸ்ரேலுக்கு தேவையான அந்த சூழல் உருவாக்குறாங்க. இதுக்கு எல்லாமே அந்த பின்னாடி ஒரு அஜெண்டா இவங்களுக்கு தனியாக ஓடிட்டுருக்கு. அப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சிரியாவில் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அந்த ஆட்சியாளர் வந்து அவர் வந்து அலி அல்லான்னு சொல்லக்கூடியவர், அவர் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து போராடினாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் போட்டு அவங்கள கிளர்ச்சி கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சர்ச்சு மறுபடியும் ஆபத்துக்கு வந்துச்சு. அதை சொன்னல, 3வது ஒரு சர்ச்சு அவங்களுக்கு அங்கே ஒரு ஹரமும் இருக்குது. அதை பாதுகாக்கிறதுக்காக புட்டின் வந்து இறங்குறார். புட்டின் வந்து அந்த நேரத்தில் இறங்கி அங்கே சர்ச்சுடைய பாதிரியார்கள்லாம் போய் அங்கே போயணும். அதனால் சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க, ஒரு சர்ச்சுங்கிறது வெறும் மதம் சார்ந்த விஷயம். இந்த அமெரிக்கா இருந்தாலும் போயிட்டு போகுதுன்னு புனிதம்லாம் பார்க்க மாட்டான். லாபம் என்ன நஷ்டம் என்னன்னு தான் பார்ப்பான். இந்த மதம் சார்ந்த விஷயம், இதுக்காக நாம் என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இறங்குச்சு. இன்னி வரைக்கும் அந்த பஷார் அல் அசாத்துடைய அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியல, ரஷ்யா இருக்கிறதுனால அவங்களால மீறி அதை உடைக்க முடியல. அந்த சர்ச்சுக்கு இப்போ கூட சமீபத்தில் போயிட்டு அங்கே கூட போயிட்டு ஒரு தடவை அந்த சடங்குகள்லாம் செஞ்சுட்டு புட்டின் வந்து வந்தாப்படி. ஏன்னா அதுக்காக அது சொல்கிறேன், அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த டைமில் 2012 ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ தலைமை வந்து என்ன சொல்லிச்சு, இறைவனின் அருட்கொடை புட்டின்னு அவங்க வந்து ஒரு இதே கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த உக்ரைனுடைய அந்த சர்ச் வந்து ரஷ்யாவுடைய மத குருமார்களுக்கு கீழே தான் அதில் வருது. அதே மாதிரி என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக 2018 17 16 இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பிடிச்சி ஒரு பக்கம், அதாவது அந்த உக்ரைனை வந்து ஒரு பக்கம் நேட்டோவில் இணைக்கிறதுக்கு அமெரிக்கா இழுத்துட்ருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா வந்து டான்பாஸ்க் இந்த ரீஜன்லாம் எங்களோட சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இதில் கீ ரோல் ப்ளே பண்ணுறது இந்த சர்ச்சுடைய அக்கீதா. சர்ச்சுடைய அக்கீதாவை மாற்றிட்டோம்னு வச்சுங்க, வெஸ்டர்ன் அக்கீதாவை மாற்றிட்டோம்னா அந்த நாடு வந்து வெஸ்டர்ன் நாடாக மாறிடும். ஈஸ்டர்ன் அக்கீதாவை மாற்றிட்டோம்னா அது இந்த பக்கம் சார்ந்துடும். ஆல்ரெடி இருக்கிறது ஈஸ்டர்ன் அக்கீதாவில் தான் இருக்குது. இது தடையாக இருக்குது. இதனால் என்ன பண்ணுறான், ஆட்சி மட்டும் மாறியும் வேலைக்கு ஆகலை. யாருக்கு? நேட்டோவுக்கு. ஆட்சி மட்டும் மாறிடுச்சு. மக்களுடைய மனங்கள் எப்படி இருக்குது, அந்த ஈஸ்டர்ன் அக்கீதாவோடு சேர்ந்து அந்த சர்ச்சில் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சு, அந்த பயான், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தானே அவனுக்கு இருக்கும். என்ன தான் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை விட அந்த ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதில் அவன் என்ன பண்ணுறான், இது வந்து சர்ச்சு வந்து இந்த அக்கீதாவில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சை வந்து தனியாக நீ செயல்படு, நீ போட்டு ரஷ்யா கீழே இருக்கிற அப்படின்னு சொல்லி இவன் வந்து தூண்டி விட்டு 2018 என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து தனியாக இருக்க சொல்லி நாங்கள் ஃபத்வா கொடுக்குறோம். யார் ஃபத்வா கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோப்பிள் இருக்குல்ல, அங்கே அவங்க ஒரு தனி குரூப் இருக்கிறாங்க, கிரீக் ஆர்த்தோடாக்ஸ்ன்ட்டு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் பூர்வீக அந்த காலத்து கிறிஸ்தவர்கள், நாங்கள் சொல்கிறோம் உக்ரைன் வந்து இனிமேல் நீ ஃப்ரீடம் அப்படின்ட்டு. இதுவும் நேட்டோடைய பப்பட்ஸ் தான் இவங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ்லேயும் இருப்பாங்களே தௌஹீத்வாதி, வேலூர் இப்ராஹிம் தௌஹீத்வாதி தான். அவரை வந்து தர்காவுக்கு போக மாட்டார், அவர் என்ன கணக்கில் சேர்த்துவாங்க. அது மாதிரி அங்கே ஒரு ஆர்த்தடாக்ஸு வேலூர் இப்ராஹிம், அங்கே ஒரு குரூப் இருக்குது. ஏன்னா ஆட்சியாளருக்கு எதிராக எதுவும் பேச முடியாதுல்ல. இவங்க வந்து என்னங்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு உரிமை கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க.
கடைசியாக இந்த பேச்சுவார்த்தையை தான் இழுத்துட்டு போயிட்டு கடைசியாக 2019 இவங்க தனியாகவே டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. யார்? உக்ரைனில் இருக்கக்கூடிய சர்ச்சு, நாங்கள் வந்து இனிமேல் ரஷ்யாவுக்கு கீழே கிடையாதுன்ட்டு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் இருக்காங்கள்ல, எங்கே உக்ரைனில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பாதிரிமார்கள், அவங்க தான் வந்து இப்போ நீ படை எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. இதுக்காகத்தான் படை எடுக்கப்படுது. வேறு வந்து ரீசனில் 2ஆம் பட்சம். இதுக்கு வந்து ஒரு விலை கொடுக்கணுன்னா எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும். இது வந்து சர்ச்சு தான், புரியுதா இல்லையா? ஒரு உலக வல்லரசு, ஒரு நேட்டோ, அத்தனை நாடுகள், அத்தனை பொருளாதாரம், எவ்வளோ இராணுவ வீரர்களுடைய உயிர், எவ்வளோ ப்ராப்பகண்டா, எத்தனை சைபர் ஹேக்கிங்கு, எவ்வளோ கரன்சி சிஸ்டமு, எவ்வளோ சேட்டலைட்டு த்ரெட்னிங்கு, எவ்வளோ நியூக்ளியர் த்ரெட்னிங்கு, இத்தனையும் தாண்டி களத்தில் ஒருத்தன் இறங்கணுன்னா எவ்வளோ மஞ்சாசோர் வேணும். அதுதான் இவங்கக்கிட்ட இருக்குது. அதுதான் வந்து அதான் சொல்கிறேன்ல, ஜான் ஹத்தேலிமை வச்சுட்டு தான் ஒரு முடிவு. சர்ச்சு இது என்னதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் வந்துட்டு அதுதான் சொல்கிறேன்ல, எப்பயுமே அந்த மத உணர்வு இருக்குல்ல, அதுதான் வந்து களத்தில் வந்து சண்டை போட வைக்கும். இந்த தேச உணர்வோ லொட்டு லூசுக்கு அதெல்லாம் சண்டை போட்டு தெரிச்சு ஓடிடுவோம். தேசம் மேற மாத்தான்ட்டே இருப்பான். தேசம் அதெல்லாம் பார்க்குறோம்ல கண்ணு முன்னாடி, அதெல்லாம் நிற்காது. அதனால தான் அந்த பொலிட்டிக்கல் அந்த ரிலீஜியஸ் வியூ இருக்குது. ரிலீஜியஸ் கண்ணை மூடிட்டு 100 ரூபா 150 ரூபா பெட்ரோல் ஆனாலும் கம்முன்னு இருக்கான்ல, எது அவனை அமைதிப்படுத்துது? ரிலீஜியஸ் வியூ. அது பொன்முட்டை போடுற வார்த்தை. அது சாணி எடுத்து போட்டு பூசி குளிச்சுக்கிட்டே ஓட்டு போய் போட்டு வரேன்றான்ல. எத்தனை என்ன நீங்கள் என்ன விழிப்புணர்வு கொடுங்க, ஒன்றும் பப்பு வேகாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சென்டிமெண்ட் இருக்கும், எப்பயுமே அதுதான் கணக்கு. அதனால தான் ரசூல்லாவும் சஹாபாக்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? தீன் நல்லா புரியும்ல? இல்லை, தீன் எல்லாருக்கும் புரியும். எல்லாம் மேலே மொஹப்பத். அந்த மொஹப்பத்து தான் அந்த டெடிகேஷன் வந்து கொடுக்க வைக்கும். அந்த அட்டாச்மெண்ட் கமிட்மெண்ட்டு மார்க்கத்துக்கு மதத்துக்காக இவங்களுக்கு இவ்வளோ இருக்குல்ல. அமெரிக்கா வந்து மதத்தை விட்டு கொடுக்க சொல்லி கொடுத்துரும். அமெரிக்கா வந்து மதத்தை விட்டு கொடுத்து, நான் வந்து நாளையிலேருந்து டாலர் வந்து இந்த ரேட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம், சாத்தானை வந்து செப்பல் கழட்டி அடினா அடிச்சுருவானுங்க. அவனு அடித்து விட்டுட்டு நாளையிலேருந்து பண்ணி விட்ருவானுங்க. இவங்க மதத்தை எல்லாருமே விட்டு கொடுத்துருவாங்க. லாபம், அப்படி லாபம் கணக்கு மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாதிரியார்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறா அப்படின்னா என்ன கட்ஸ் வேணும்? அது சாதாரண முஸ்லீம் நாடு எடுத்துருமா இன்றைக்கி? எங்கள் நாடு அச்சுறுத்தலில் வந்துடும், அதனால் இஸ்லாமிய நலனை விட தேச நலன் முக்கியம். அதுதானே இப்போ எல்லா நாடுகளும் அப்படி தான் பாலிசி வச்சுருக்காங்க. இவங்க என்ன பாலிசி வச்சுருக்கிறாங்க? அதனால தான் அவர் வந்து புகழ்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிஸ்க்கு, சாதாரண ரிஸ்க் இல்லை. யூரோப் திரும்பிடுச்சு, ஜெர்மன் திரும்பிடுச்சு, இப்போ வந்து ஃபின்லாண்ட் வந்து கேஸ் வந்து நாங்கள் வாங்க மாட்டேங்கிறது. எவ்வளோ லாஸு போயிட்டு போகுது. எனக்கு காசு பிரச்சனை இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய இது. அதனால் வறுமை வந்துடும், ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அபுதாலிப் கனவா என்ன குட்டியாக நடக்கும், பெரிய லெவலில் நடக்கும். சும்மாவா? அகல் போர் நடந்துடும், எல்லாருமே உங்களை ரவுண்டு கட்டிடுவாங்க. சும்மா கிடையாது, அவ்வளோ விஷயங்கள் நடந்துடும். அத்தனையும் நடக்கும்போது ஈசா நபிக்காக அவங்க அத்தனையும் வந்து தாங்க தயாராக இருக்காங்கும்போது இப்போ ஈசா நபி வந்தா அதான் கணக்கு, புரியுதால? ஈசா நபியை வந்து இதான் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த பாதிரியார்கள் வேணான்றுவாங்களே, இவங்க வேணாம்பாங்க. ஏன்னா ஈசா நபி இவங்க வந்து காலனி ஆதிக்கத்துக்கு மட்டும்தான் இவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஈசா நபி பைபிளில் கூட இருக்கும் பாருங்கள், இன்ஷா அல்லாஹ். அதுவே நிறைய கிடைக்கும். இந்த பேயை ஓட்டுறவங்க, அந்த மதத்தை பரப்புறவங்க, வேதம் அந்த வரும்ல, என் பெயரால் பிசாசுகளை துரத்தினீர்கள், இவங்க எதையுமே அது பண்ணுறதில்ல. இந்த மதம் மாற்ற கும்பல், அந்த மிஷனரியுடைய அந்த தாவா, இதெல்லாம் இல்லை. அவங்க பாட்டுக்கு இவங்க வேலை உண்டு, இவங்களுடைய இது உண்டு, அவங்க பாட்டுக்கு தான் உண்டு, இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவங்கள பற்றி சொல்லும்போது, உங்கள் மதத்தை பின்பற்று உங்களை போன்று ஆகாத வரை அவர்கள் திருப்தி கொள்ளவே மாட்டார்கள். நல்லா அந்த கெட்ட கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ மாறாதவரை அவங்க உங்கள் விஷயத்தில் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, உங்களை கன்வெர்ட் பண்ணாமல் விடவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க தீன் மாதிரி நீங்கள் வாழ்ந்துடணுமா, அது வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும். இப்போது இணை வைப்பாளர்களுக்கு இறை உதவியா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். 2 பேரில் யார் பெட்டர்ன்னு தான் அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து அங்கே இல்முல் அஸ்மா யாருக்கு தெரியுதோ அது வந்து அது கொடுத்துருவான். இந்த பூமியில் பொறுத்த வரைக்கும் யார் கையில் அல்லாஹ் உதவி கொடுப்பான் அப்படின்னா யாருக்கிட்ட இல்முல் அஸ்மா இருக்கும், இந்த பூமியுடைய அந்த பெயர்கள் யாருக்கு அதிகமாக தெரியுமோ அவங்களுக்கு தூக்கி அல்லாஹ் அது கொடுத்துருவான். அதனால் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் அவங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த வெற்றியின் போதும் அவங்க எப்படி இருந்தாங்க, அந்த ஊருக்காரங்க இப்படி தான் இருந்தாங்க.
அப்போ இதில் இன்னொரு பொறுத்த வரைக்கும் இவங்களை வந்து நாம் குறை சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம குறை சொல்லுவதற்கு தகுதியே கிடையாது. ஏன் இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்காங்க, சரி இவங்க ஏன் ஈசா நபியுடைய அசல் போதனையான குரானை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நாம் கொண்டு போய் தீனை சேர்த்த லட்சணம் அந்த மாதிரி. நபிசுல்லா அஸ்ஸலாம் அதான் இங்கே பாருங்கள், அல்லாஹ் 22:78 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவின் பாதையில் நீங்கள் எவ்வாறு பாடுபட வேண்டுமோ அவ்வாறு பாடுபடுங்கள், அவன் உங்களை தனது பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளான், உங்களை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மேலும் அவன் தீனில் வாழ்க்கை நெறியில் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் வைத்திடவில்லை, உங்கள் தந்தை இப்ராஹிமின் மார்க்கத்தில் நிலைத்திருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று முன்பும் முஸ்லிம்கள் என்று இப்பொழுதும் முன்பும் பெயர் சூட்டியிருக்கிறான், இதிலும் உங்களுக்கு இந்த பெயர் தான் சூட்டப்பட்டுள்ளது, தூதர் உங்கள் மீது சான்று வழங்குபவராகவும் நீங்கள் மக்கள் மீது சான்று வழங்குபவர்களாகவும் திகழ வேண்டும் என்பதற்காக. ரசூலு உங்களுக்கு செஞ்சு காமிப்பார், நீங்கள் மற்ற உலகத்துக்கு செஞ்சு காமிக்கணும். எனவே தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுங்கள், மேலும் அல்லாவை இறுக பற்றி கொள்ளுங்கள், அவன்தான் உங்களுடைய பாதுகாவலன், அவன் எத்தனை சிறந்தவன் பாதுகாவலன், அவன் எத்தனை சிறந்த உதவியாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, ரசூல்லா நம்மக்கிட்ட தீனு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. நாம் வந்து குரானை கொண்டு போய் மற்ற உலகத்துக்கு சேர்த்திருக்கோமா? ரசூல்லா சேர்த்த விதத்தில் நம்ம சேர்த்திருக்கோமா? நம்ம ஆனால் நம்ம ரசூல்லாவோட ஜாஸ்தியாக சேர்த்துருக்கோம். ரசூல்லா காலத்தில் பிரிண்டிங்கில் ஒரு 4 குரான் இருந்துச்சுன்னா ஜாஸ்தி. இன்றைக்கி குரான் பிரிண்டிங்கில் எத்தனை இருக்குது? நபிசுல்லா அஸ்ஸலாம் தீனை எங்கே கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு எப்போ கேட்டாங்க? ஹஜ்ஜத்துல் விதாவில் கேட்டாங்க. நாம் என்ன தாவா ஸ்டாலில் இருந்துட்டு கேட்குறோம்? தாவா ஸ்டாலில் அங்கே நான் முஸ்லீம் தாவா ரோட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்தாங்க நான் முஸ்லீம் தாவா, இந்த குரான் சேர்த்தியாச்சு, இதுக்கப்புறம் நீயாச்சு அல்லாவாச்சு. குரானை படித்து அதிலிருந்து ஃபஹம் எடுத்து அதில் தாவில் பண்ணி அதில் வந்து எந்த கருத்து சரியான கருத்து எந்த கருத்து தவறான கருத்து அதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களால முடியுமா? ஒரு காமன் முஸ்லீம்னாலேயே முடியல, நிறைய தஃப்சீர்கள் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளோ டெப்த் அனலைஸ் பண்ணுறீங்க. அப்போ குரானை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இதுனா ஹஜ்ஜத்துல் விதாவில் யார் நின்று கிளைம் பண்ணியிருக்கணும், நான் கொண்டு வந்து சேர்த்திட்டேனான்ட்டு? நம்ம கொண்டு போய் சேர்த்துற லட்சணம் எது? குரானை கொடுத்துட்டோம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னா நீ தான் குற்றவாளி, இதுக்கு பேர் தாவா. இப்போ சேர்த்தலைன்னா இப்போ இந்த வடிவத்திலேயே ரசூல்லா சேர்த்த சொன்னாங்க. இந்த வடிவத்தில் சேர்த்துறதா இருந்தால் ஹஜ்ஜத்துல் விதாவில் யாரை நிறுத்தியிருப்பாங்க? ரசூல்லா யாரை? ஜிப்ரீல் கொண்டாந்து நிறுத்தியிருப்பாங்க. வாங்கின குரானு கொண்டாந்து இங்கே ஒழுங்காக கொடுத்துட்டீங்களா, நான் சேர்த்திட்டேன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் கேட்பாங்க.